ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா உளுந்த வடை சாப்பிட்றது தான். அந்த உளுந்த வடையை வீட்டிலே எப்படி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உளுந்த வடையை சீக்கிரமாக 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு உளுந்த நல்லா மாவாட்டை கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. அப்புறம் மொறுமொறுன்னு வரணும்ல, அதுக்காக 1 கை அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்றலை. அப்போ தான் உளுந்த வடை எண்ணெய் பிடிக்காமல் நமக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போது ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காய வச்சு இந்த உளுந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து உளுந்த வடையில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த உளுந்த வடையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உளுந்தை நல்லா உருட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் போடுங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடணும். அப்போ தான் உளுந்த வடை அங்கேயும் இங்கேயும் ஒட்டி வராமல் தனித்தனியாக பிரிஞ்சு நமக்கு நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக உருட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டிங்க அப்படின்னாலே போதும், உளுந்த வடை சூப்பராக வந்துடும். இப்போது கீழே ஒரு 2 நிமிஷம் நல்லா செவக்கிற அளவுக்கு நீங்கள் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுறலாம். கீழே நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னாலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், மேலெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக கிடச்சிருக்கு நமக்கு. இதே மாதிரி கீழேயும் நமக்கு ஒரு கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா வெந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி உளுந்த வடையில் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஈஸியான உளுந்த வடை கிடச்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். உளுந்த வடை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த உளுந்த வடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 டைமாவது இந்த உளுந்த வடை காலையில் ஒரு வடை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்காகவாவது நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காம ஹெல்த்தியாக நீங்களே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.